ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு போண்டா பார்க்கலான்ட்டு இருக்கோம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சுட்டு இருக்கேன். நன்னா 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் நறுக்கின்னு இருக்கேன் முறிச்சு. இஞ்சி ஒரு இவ்வளோ பீஸ், ஏன்னா அது கேஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி நறுக்கின்னு இருக்கேன். 2 பச்சை மிளகா நறுக்கின்னு இருக்கேன். பச்சை மிளகா 2 மட்டும் தான் போட்டுருக்கேன். அதுக்கு நம்ம வரமிளகா பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு, ஏன்னா இது வாயில் அகப்படும். அதனால் 2 பச்சை மிளகா தான் போட்டுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 6 போட்டுருக்கேன், நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி நறுக்கி வச்சுட்டுருக்கேன், அலம்பிட்டு தோல் சீவி. பெருங்காயம் போட வேண்டாம், ஏன்னா பெருங்காயம் போட்டால் வெங்காயத்தோட தன்மை மாறிடும். வெங்காயத்தோட தன்மை வராது, பெருங்காயத்தோட இதுவும் நமக்கு உரைக்காதனால நமக்கு அது ரெண்டுமே கிடைக்காதனால வெங்காயம் போட்டால் பெருங்காயம் போட வேண்டாம், பெருங்காயம் போட்டால் வெங்காயம் போட வேண்டாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் போட்டுக்கலாம் பார்த்துட்டு. அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் கடுகு. கடுகு வெடிக்கட்டும். முதல்ல இதை வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆறினாட்டு கடலை மாவு அரிசி மாவு இது பண்ணி நம்ம போண்டா போட்டு காட்டுறேன். அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் போடுறேன். பச்சை மிளகாய் போட்டோன்னா வதக்கின்றலாம், அப்போ தான் காரமே இருக்காது. இஞ்சியும் போடுறேன், கருவேப்பிலையும் போட்டுன்றேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், இதுக்கு வெங்காயம் வதங்கிருக்கு. சட்டுன்னு வதங்கும் வெங்காயம். மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். இதுலேயே 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன் வரமிளகா, அதிகம் வேண்டாம். 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டுன்னு இருக்கோம்.
வரமிளகா பொடி காரத்துக்கு, உருளைக்கிழங்கை போட்டுக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சமாக, ஏன்னா இந்த வெங்காயத்தோட இந்த இது கோட்டிங் ஆகும், உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆகணும் நல்லா. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி மாவு பிசைஞ்சிட்டு போட்டு காட்டுறேன் போண்டா. பாருங்க, இந்த கப்பால் 1 கப் கடலை மாவு போட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன். மேல் மாவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை ஆறினோடனே இதை உருட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் மசால் வந்து உருட்டிகிட்டு இருக்கேன். இதை நல்லா கலந்துடுவோம். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பார்த்துக்கு தான் நம்ம உள்ளே அந்த மசாலை உள்ளே முக்கி எடுத்து போட முடியும். பாருங்கள், இப்படி தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்படி எடுத்து விட்டால் அப்படி விடணும். கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். எண்ணெய் வைக்கலாம். யாருக்கு எல்லாருமே
எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பாருங்க, போடலாம். மாவில் போட்டுட்டு இருக்கேன். இதோ பாருங்க, உருளைக்கிழங்கு போண்டா போட்டிருக்கேன். பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.